சுயநலமான குழந்தைகள் சிறு வயதிலிருந்து வளர்க்கப்படுகிறார்கள். பெற்றோர்களே சுயநலமாக இருக்கும் பொழுது குழந்தைகளும் சுயநலத்தை அவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள். தன்னலமின்றி செயல்படும் குணத்தை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். சுயநலம் என்பது அவசியம்தான். அதிகமான சுயநலம் மிகவும் ஆபத்தானது. தன்னலம் என்பது மிக மிக அவசியம். அதை தாண்டி பொது நலமும் அவசியம். சுயநலம் கொண்டவர்கள் மிகவும் கொடூரமான அரக்கர்களாக வளர்கிறார்கள். குழந்தை பருவத்திலேயே அந்த குணங்கள் வருகின்றன. அது வளர வளர அந்த குணங்கள் வெளிப்படுகின்றன. சிறந்த கல்வி என்பது அளிக்கப்பட வேண்டும். சிறந்த கல்வி இருந்தால் பணிவு வரும். கல்வி இல்லாமல் செல்வம் சேர்ந்து விட்டால் அகங்காரம் தான். மோசடியாக செல்வத்தை சேர்ப்பதே குறிக்கோளாக சில நபர்கள் இருக்கிறார்கள். கல்வியுடன் செல்வம் இருந்தால் சிறப்பாக ஒரு நிர்வாகத்தை பெறலாம். செல்வம் மட்டுமே இருந்தவர்கள் செல்வத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குணத்தை வளர்த்து கொள்கிறார்கள். செல்வம் எளிதாக கிடைக்கப்பெற்றால் அதை வீணாக செலவு செய்யக்கூடிய ஒரு குணத்தை அடைகிறார்கள். கடினமாக உழைத்து அதை செல்வம் சேர்க்கப்பட வேண்டும். ஊதாரித்தனமாக செல்வத்தை செலவு செய்கிறார்கள் சில சுயநலம் கொண்ட மனிதர்கள். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். குழந்தை பருவத்திலிருந்து இந்த அசுர குணம் அவர்களிடம் வருகிறது. அவர்களுடைய பெற்றோர்களிலிருந்து குழந்தைகளுக்கு தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்றது போல் அசுர குணம் பெற்றோர்களிலிருந்து வருகிறது. அதை குழந்தைகளும் பெற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அந்த குணம் படிப்படியாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அந்த ஊர், அந்த நாடு, அப்படி அகம் மமேதி அத கிரகக்ஷேத்திர சுதாப்தப்த ஜனசமோகம் அகம் மமேதி, நான் எனது என்ற ஒரு பற்றுதல் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. அது கிரகமேதிகள். கிரகஸ்தர்கள் என்றால் கடவுளை மையமாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள். கிரகமேதிகள் அவர்களையே மையமாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள். சுயநலமாக இருந்தால் அவர்களுக்கு சிறந்த நட்புகள் கிடைப்பதில்லை, சிறந்த உறவுகள் கிடைப்பதில்லை. அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை, சட்ட சிக்கல்களையும் பல்வேறு சிக்கல்களை சந்திப்பார்கள். சுயநலமாக இருப்பவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பார்கள். இப்படி சுயநலமாக இருப்பவர்கள் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வது சற்று கடினமாக இருக்கும். இப்படி மோசடி காரியத்தில் ஈடுபடுவதால் அவர்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தியை அடைவதில்லை, குலம் நாசம் அடைகிறது. மோசடி செய்பவர்களின் குலமே நாசம் அடைகிறது. இதுவே அசுர குல நாசனம். இறைவனே அசுர குலங்களை அழிக்கிறார். அதுவே அவரது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கொள்கை. சுயநலமான குணங்களை அழிப்பதுதான் பகவான் விஷ்ணுவின் ஒரு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கொள்கை. சுயநலம் இல்லாமல் இருப்பவர்கள் தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். ஆன்மீக வாழ்க்கை என்பது சுயநலமற்ற வாழ்க்கை. ஹரே கிருஷ்ணா.